ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் சொல்லித் தர போறேன். 10 ஹேபிட் ஆஃப் லோ இம்பாக்ட் எம்ப்ளாயீஸ். நம்ம ஒரு டீம் கிரியேட் பண்ணும்போது, ஒரு குரூப் கிரியேட் பண்ணும்போது, ஒரு ஆர்கனைசேஷன்ல நம்ம பர்ஃபார்ம் பண்ணும்போது, நமக்கு பேசிக்கா நம்மளோட ஒர்க் பண்ணக்கூடிய கொலீக்ஸும் சப்பார்டினேட்டும் லோ இம்பாக்ட் எம்ப்ளாயீஸ் யாருன்னு நம்ம ஐடென்டி பண்ண தெரியணும். அவங்கள நம்ம ஆர்கனைசேஷன்ல இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணணும். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து லேர்னிங் ஜோனுக்கு கொண்டு போகணும். கம்ஃபர்ட் ஜோனுக்கு அடுத்தது லேர்னிங் ஜோன் கொண்டு போகணும். லேர்னிங் ஜோனில் ஃபியர் ஜோன் வரும். ஃபியர் ஜோன் வந்தோடனே அடுத்தது லேர்னிங் மோடில் போகிறனால ஆட்டோமேட்டிக்காக ஃபியர் ஜோன்லேருந்து லேர்னிங் மோடு கன்டினியூ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக க்ரோத் ஜோன் போயிடுவார். ஸோ அப்போ நம்ம வந்து as a leader, as a manager, we must understand the low impact employees who are all working under our colleagues அப்படிங்கிறத we need to identify that. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு இதுக்கு 10 ஸ்டெப்ஸ் நான் சொல்லித்தரேன். இந்த 10 கேட்டகரியில் எம்ப்ளாயீஸ் நம்மளை சுற்றி இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் கேரியரே அடுத்த அளவுக்கு போகும். சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, they wait to be told what to do. அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, என்ன சொல்லட்டும், என்ன அடுத்தது செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லட்டும்னே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு இனிஷியேஷனும் அவங்களுக்கு இருக்காது, ஒர்க்கில் வில்லிங்னஸே இருக்காது. ஸோ இப்போ அந்த பர்சன் யாரு அப்படிங்கிறது நமக்கு ஐடென்டி பண்ண தெரியணும். ஸோ திரும்பி சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தே வெயிட் டு பி டோல்டு வாட் டு டூ. நம்ம சொல்லணும்னு எதிர்பார்த்து வெயிட் பண்ணி கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் லோ இம்பேக்ட் எம்ப்ளாயி. செகண்ட் சைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தே டூ தி மினிமம் ரெக்வயர்டு. தே டூ தி மினிமம் ரெக்வயர்டு. நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் தேவையோ அதில் மினிமம் தான் செய்வாங்க. நாட் மேக்சிமம் லெவல் போக விரும்ப மாட்டாங்க. அந்த மினிமம் செஞ்சதே பெரிய சாதிச்ச விஷயமா நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த பர்சனை நீங்கள் ஈஸியாக ஐடென்டி பண்ணிடலாம். யார் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கா, யார் லோ இம்பேக்ட் எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸியாக ஐடென்டி பண்ணிடலாம். தே டூ தி மினிமம் ரெக்வயர்டு, அவ்வளோதான். செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே அவாய்ட் டிஃபிகல்ட் கான்வர்சேஷன். நம்ம ஒர்க்கிங் ஏரியாவில் ஒரு பாயிண்ட் வருது, ஒரு டிஸ்கஷன் வருது அப்படிங்கும்போது அவங்க வந்து ஒரு ஹாப்பியாக, ஒரு ஸ்போர்ட்டிவாக அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே வரமாட்டாங்க. அஃபிஷியல் கான்வர்சேஷனில் இம்ப்ரூவ்மெண்ட் பாயிண்ட்டு, சேஞ்ச் ஓவர் ஒர்க்கு, ப்ராசஸ் ஸ்ட்ரீம்லைனு, சிஸ்டம் டெவலப்மெண்ட்டு, இல்லை ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஏரியாவில் அப்படிங்கும்போது அவங்க உள்ளே வரமாட்டாங்க. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா அமைதியாக எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்கள நீங்கள் ஐடென்டி பண்ணி தே அவாய்ட் டிஃபிகல்ட் கான்வர்சேஷன் எம்ப்ளாயி. ஸோ இவங்க வந்து லோ இம்பேக்ட் எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம ஐடென்டி பண்ணிடலாம், லேபிள் பண்ணிடலாம் அவங்கள. ஃபோர்த், தே பிளேம் சர்க்கம்டன்ஸ் ஃபார் புவர் ரிசல்ட். எனி புவர் ரிசல்ட், எனி ஃபெயிலியர், இல்லை ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டால் அவங்க வந்து அந்த சர்க்கம்டன்ஸ், சுற்றி இருக்கக்கூடிய சர்க்கம்டம் ப்ளே பண்ணுவாங்க, கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸை ப்ளே பண்ணுவாங்க, ரிசோர்ஸ் சரியில்லைம்பாங்க, ரிசோர்ஸ் டூல்ஸ் சரியில்லைம்பாங்க. ஸோ ஏதாவது ஒரு பிளேமிங்கை அவங்க கான்வர்சேஷனில் வச்சுட்டு எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க. ஸோ தே பிளேம் சர்க்கம்டன்ஸ் ஃபார் புவர் ரிசல்ட்ஸ். ஸோ ஃபிஃப்த்து அவங்க என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே ரெசிஸ்ட் ஃபீட்பேக். நீங்கள் எனி ஃபீட்பேக் கொடுக்க போகிறீங்க, கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னாவே அவங்க நாலேஜ் லெஸ்ஸாக இருக்கிறதுனால கம்ஃபர்ட் ஜோனில் இருக்க விரும்புகிறவங்க கண்டிப்பாக அவங்கள ஈஸியாக நீங்கள் ஐடென்டி பண்ணிடலாம். ஃபீட்பேக் கேட்கவே மாட்டாங்க. அதுவும் நெகட்டிவ் ஃபீட்பேக் சொல்ல வரீங்க அப்படின்னா ரொம்ப ரிஜிடாக இருப்பாங்க, உங்களுக்கு ரெஸ்பான்ஸே ரொம்ப டஃப்பாக கொடுப்பாங்க. ஸோ அப்போ ஈஸியாக நீங்கள் ஐடென்டி பண்ணிடலாம். தே ஆர் தி ரெசிஸ்ட் ஃபீட்பேக். நெகட்டிவ் ஃபீட்பேக்கை சுத்தமாகவே விரும்ப மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் பர்சன் லோ இம்பேக்ட் எம்ப்ளாயி அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக ஐடென்டி பண்ணிடலாம். ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன்.
5 பாயிண்ட்ஸு நோட் பண்ணிக்கோங்க. தே வெயிட் டு பி டோல்ட் வாட் டு டூ. வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம என்ன செய்யணும் சொல்லுற வரைக்கும். செகண்ட், தே டூ தி மினிமம் ரெக்வயர்டு. சின்ன மினிமம் ரெக்வயர்மெண்ட் தான் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே அதிகமான விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பும் கூட செய்ய மாட்டாங்க. மூணாவது, தே அவாய்ட் டிஃபிகல்ட் கான்வர்சேஷன். அவங்க எனி டிஃபிகல்ட் கான்வர்சேஷனுக்கு வரவே மாட்டாங்க, அவாய்ட் பண்ணிடுவாங்க. இவங்க லோ இம்பேக்ட் எம்ப்ளாயீஸ். தே ரெசிஸ்ட் ஃபீட்பேக். அவங்க சுத்தமாக ஃபீட்பேக்கை அவாய்ட் பண்ணிடுவாங்க. சரி, சிக்ஸ்த் பாயிண்ட், தே கிரியேட் ஒர்க் ஃபார் அதர்ஸ். நம்ம ஒரு ஒர்க்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரிகார்டிங் உங்களை கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக தெரியும் லோ இம்பேக்ட் எம்ப்ளாயீஸ் அவங்கன்னு. ஸோ அப்போ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. தே கிரியேட் ஃபார் ஒர்க் ஃபார் அதர்ஸ். அப்போ அவங்க லோ இம்பேக்ட் எம்ப்ளாயிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். செவன்த், தே டிஸப்பியர் வென் திங்ஸ் கெட் ஹார்ட். ஒர்க்கில் ஏதோ ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வருது, இல்லை ஒரு ஆடிட் வராங்க, ஒரு கிராஸ் கொஸ்டின்ஸ் எக்ஸாமினேஷன் பண்ணுறாங்க, டஃபஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கும்போது இமிடியட்டாக அந்த இடத்துல வந்து அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க. அங்கே ஆன்சரபிள் பர்சனாக போல்டாக வந்து நம்மோட உட்கார மாட்டாங்க. ஸோ அப்போ செவன்த் பாயிண்ட், தே டிஸப்பியர் வென் திங்ஸ் கெட் ஹார்ட். எய்த், தே டாக் மோர் தென் தே டெலிவர். அவங்க என்ன அச்சீவ் பண்ணாங்களோ, இல்லை ஒரு ஒர்க்கு பண்ணாங்களோ, அச்சீவ்மெண்ட் இல்லை ஒர்க்கு பண்ணாங்களோ, அந்த ஒர்க்கை அளவை ஒன்று அதிகமாக பேசுவாங்க. பெரிய சாதிச்ச மாரி, பெரிய அளவுக்கு ஏதோ இம்பேக்ட் பண்ண மாரி பேசிகிட்டே இருப்பாங்க. என்னதான் அப்படி பண்ணிட்டாங்கன்னு போய் பார்த்தீங்கன்னா அங்கே நத்திங், ஒன்றும் பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க. மினிமம் ரெக்குயர்மெண்ட் தான் பண்ணி. ஆனால் அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா பெரிய இமாலய சாதனை மாரி, எவரெஸ்ட் மாரி பேசுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த எம்ப்ளாயி லோ இம்பேக்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ நைன்த் பாயிண்ட், தே ட்ரைன் எனர்ஜி ஃப்ரம் தி டீம். டீம்ல இருந்து எனர்ஜி கன்சூம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எனர்ஜி ஆட் பண்ணுற மாரி மோட்டிவேட் பண்ணக்கூடிய பர்சனா, டீம் சப்போர்ட்டிவ் பர்சனா, எதுவுமே அவங்ககிட்ட ஸ்கில் இருக்காது, நாலேஜ் இருக்காது. ஸோ அப்போ இவங்களை பார்த்தா ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இவங்க வந்து லோ இம்பேக்ட் எம்ப்ளாயீஸ்ன்னு. லாஸ்ட் 10th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தே ஷோ நோ கியூரியாசிட்டி அபவுட் இம்ப்ரூவிங். நம்ம ஒரு ஒர்க்கு பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணலாம் சார், ஸ்மால் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டோம் சார், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம திங்க் பண்ணுவோம், ஒரு கியூரியாசிட்டியோட ஒர்க் பண்ணுவோம், ஹாப்பியாக. ஓ வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட். ஆனால் இந்த பர்சன்ட்ட அந்த மாதிரி வார்த்தைகள் எதுவும் வராது, பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி இருக்காது, ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்களை பார்த்தோன்னே தெரியும் இவங்களுக்கு நோ கியூரியாசிட்டி. அப்போ ஈஸியாக இவங்களை ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இவங்க லோ இம்பேக்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ நான் திரும்ப 6th பாயிண்ட்லேருந்து ரிப்பீட் பண்ணுறேன். தே கிரியேட் ஒர்க் ஃபார் அதர்ஸ். நம்ம என்ன ஒர்க்கு கொடுத்து பண்ணுங்கன்னோம்னா அவங்க அடுத்தவங்களுக்கு ஒர்க்கு கிரியேட் பண்ணி கொடுக்க தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க இண்டிபெண்ட்டாக இருந்து செய்யலாம்னு நினைக்க மாட்டாங்க. 7th பாயிண்ட், தே டிஸப்பியர் when திங்ஸ் கெட் ஹார்ட். எனி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வருது, ஒரு ஹார்ட் சிச்சுவேஷன் இருக்குன்னா முதலால எஸ்கேப் ஆயிடுவாங்க. 8th, தே டாக் மோர் தென் தே டெலிவர். என்ன அவுட்கம் கொடுத்தாங்களோ அதை ஒன்று அதிகமாக பேசுவாங்க. அப்போவே நீங்கள் கண்டுபிடிச்சா லோ இம்பேக்ட் எம்ப்ளாயீஸ். தே ட்ரைன் எனர்ஜி ஃப்ரம் தி டீம். டீம் மெம்பர்ஷிப் சுற்றி இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஷிப் வந்து எனர்ஜியை கன்சியூம் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற மாதிரியோ வைப், பாசிட்டிவ் வைப் கொடுக்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ இந்த பர்சன் நம்ம கூட இருந்து டிமோட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணுறாரு, நெகட்டிவ் வேர்டு யூஸ் பண்ணுறாரு, நம்ம டீமோட எனர்ஜியை ட்ரைன் அவுட் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இவரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. 9th. 10th, தே ஷோ நோ கியூரியாசிட்டி அபவுட் இம்ப்ரூவிங். வேலை செய்யல இம்ப்ரூவ்மெண்ட்டில் அவர் எந்த கியூரியாசிட்டியும் காட்ட மாட்டார். இந்த மாரி பர்சன் ஒர்க்கிங் ஏரியாவில் கண்டிப்பாக இருப்பாங்க. எஸ் அ லீடர், எஸ் அ மேனேஜர், நீங்கள் ஃபஸ்ட் அந்த டீமில், அந்த குரூப்பில், அந்த ஆர்கனைசேஷன் வேலை செய்யும்போது அந்த பர்சன்ஸ் எல்லாம் யார், இந்த மாரி லோ இம்பேக்ட் எம்ப்ளாயிஸ் யார், இவங்கெல்லாம் இந்த டீமில் வேணுமா, நம்ம ஆர்கனைசேஷனில் வேணுமா அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு செல்ஃப் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய நாலேஜ் ஸ்கில்ஸ் உங்களுக்கு வேணும். அப்போ இந்த 10 ஹேபிட் ஆஃப்
லோ இம்பேக்ட் எம்ப்ளாயிஸை நீங்கள் ஐடென்டி பண்ணுறதும், அவங்கள அந்த ஆர்கனைசேஷன் ரிலீவ் பண்ணுறதும், டிபார்ட்மெண்ட் ரிமூவ் பண்ணுறதும் உங்களோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க்கில் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜாப். ஸோ இந்த பர்சனை ஐடென்டி பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டியது உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்கள் டியூட்டி. ஒரு லீடருக்கு, ஒரு மேனேஜருக்கு இந்த ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஆல்.